கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், கிருபை உள்ளவர். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லமுள்ளவராயிருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரையிலும் எங்களை வழிநடத்தி வந்தீர், எங்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்தீர். எங்களுக்கு தந்த நல்ல சுகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பிதாவே, இந்த நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் ஒரு விசை கூட ஆண்டவரே மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பகுதிகளை நினைத்து பார்க்கிறோம். ஏராளமான ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியர்கள் ஆண்டவரே அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்பா. புதுச்சேரி, குறிப்பாக ஆண்டவரே விழுப்புரம் மாவட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். கடலூர், சென்னை கர்த்தாவே, இந்த பகுதியில் அதிகமான பாதிப்புக்குள் இருக்கிறதான பிள்ளைகள் அறிகிறீரப்பா. நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர்களுக்கான தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் வீடுகளை கர்த்தாவே மீண்டும் ஆண்டவரே சீர்படுத்தும்படி, கர்த்தாவே இயல்பு நிலைக்கு திரும்பும்படி, மின்சாரங்கள் மீண்டும் கிடைக்கும்படி, தண்ணீர் எல்லாம் சீக்கிரம் ஆண்டவரே வற்றி போகும்படி கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். மழை காலங்களிலே இதுவரையிலும் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆண்டவரே நிலைமையை எதிர்பார்த்திராத அந்த ஜனங்கள் ஆண்டவரே ஆறுதல் அடையும்படியாய் கர்த்தாவே அவர்கள் கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருக்கும்படி, எல்லாவற்றுக்கும் அவரே மேலானவர், ஆளுகை செய்கிறவர் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக ஜனங்களை கர்த்தர் தேடும்படியாக, கர்த்தரை தேடும்படியாக அநேகர் தேவனுடைய சமூகத்திற்கு ஓடி வரும்படி, தேவனுடைய ஆலயத்திற்கு வரும்படி கர்த்தாவே இயற்கையை உம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறீர். நீர் கற்றுக் கொடுக்கிறீர் கர்த்தாவே. நீர் அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, அவர்களுக்கான உணவு தேவைகளை கர்த்தர் சந்தியும். எதையெல்லாம் அவர்கள் இந்த நாட்களில் இழந்தார்களோ அவைகள் எல்லாம் திருப்பிக் கொள்ளும்படி கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக சபை மக்களுக்காக, ஊழியர்களுக்காக, சபைக்காக ஜெபிக்கிறோம். மழை நிமித்தம் பாதிக்கப்பட்ட அந்த பகுதிகளிலே கர்த்தாவே மீண்டும் ஆண்டவரே வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தாவே அவர்கள் மீண்டும் கர்த்தரை ஆராதிக்கத்தக்கதான சூழ்நிலைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த குழுவில் இணைந்திருக்கிற கர்த்தாவே பரிசுத்தவான்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேவன் ஒரு விசை கூட நீர் ஆசீர்வதிப்பீராக. அநேகருடைய தேவைகள் உண்டு அப்பா. சரீர பிரகாரமான நன்மைகளை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் கர்த்தர் அற்புதமாய் சுகப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, பலவீனத்திலே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்க வேண்டும். உம்முடைய கிருபை ஆண்டவரின் கிருபை உனக்கு போதும் என்று அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சொன்னது போல பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படியாய், கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாய் ஆண்டவரே தியாகத்தோடு கூட ஆண்டவரே தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படி, கர்த்தருக்காக ஆத்துமாதாயம் செய்யும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவரீர் இந்த குளிர் காலங்களிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக. உமக்கு ஸ்தோத்திரம். அரசாங்கத்திற்காக நன்றி. நீர் ஏற்படுத்தியிருக்கிற ஆண்டவரே இந்த அரசாங்கம் இவைகளை சமாளிக்கும்படியான போக்கை கர்த்தர் உண்டு பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். நீரே சர்வதிகாரி, ஆளுகை செய்கிறவர்கள் என்று அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த நடக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே காரியங்களையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய எல்லா முயற்சிகளையும் ஆண்டவரே வெற்றியை காணும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.